நண்பர்களே, தோழர்களே, இந்த அருமையான நிகழ்வை திருச்சியில் சபதம் வைத்து கண்டிப்பாக நடத்துவேன் என்று முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் அந்த வரையில் சிக்க வைத்த ஸ்டாலின் சுவாமிக்கு மிக நெருக்கமான அவர் வயசுக்கும் ஸ்டாலின் சுவாமி வயசுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் அந்த உறவு என்ன மாதிரியான ஒரு உறவாக இருந்திருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ஆழமான உறவின் காரணமாக வழக்கறிஞர் கென்னடி அவர்கள் இந்த நிகழ்வை நம் அனைவரையும் அழைத்து திருச்சியில் நடத்தி கொண்டிருக்கிறார். முதலில் அவருக்கு நான் நன்றியை சொல்ல ஸ்டாலினுடைய வாழ்க்கை சார்ந்த சில விஷயங்களுக்குள் இறங்குவதற்கு முன்பு மனதில் இருக்கக்கூடிய சில வேதனைகளை கொண்டிருக்கலாம். காரணம், இங்க அரங்கில் இருக்கக்கூடியவர்களுடன் இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்ம இந்த கோபங்கள்லாம் இருக்கு. இந்த கோபங்கள்லாம் கொஞ்சம் கொட்டி விடலாம். எல்லோருக்கும் ஸ்டாலின் ஒரு கிறிஸ்துவ சாமி, ஒரு ஃபாதர், ஒரு பிரீஸ்ட், ஒரு இயேசு சுவை இதெல்லாம் ஒரு முத்திரை வைத்திருக்கிறார். இந்த அரங்கில் நான் உங்களுடன் சேர்ந்து கேட்பது என்னவென்றால், அந்த திருச்சபை அவர் வாழ்க்கையை எப்படி அனுசரித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் அவரோட நான் தொடர்பு உள்ளவர், நான் எப்படி தொடர்பு உள்ளவர் நான் சொல்லியிருக்கேன். பலர் உங்களுக்கு அவரை பார்த்து கூட இருக்க மாட்டேன். வருகை உங்களுடைய ஆழமாக அவருடைய வாழ்க்கை, அவருடைய தத்துவங்கள், அவருடைய இறப்பு, அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கெல்லாம் வருகை புரிந்திருக்கிறீர்கள். நான் இந்த முதலில் செய்ய வேண்டிய பணி திருச்சபை என்ன பண்ணிட்டு இருக்கு, எந்த திருச்சபை அவரை ஓன் பண்ணி இருக்கணுமோ, எந்த திருச்சபை அவருக்காக போராடி இருக்க வேண்டுமோ, அந்த திருச்சபையாக இந்த 5வது ஆண்டு நினைவஞ்சலியை ஏன் செலுத்தவில்லை என்ற கேள்வி நான் இன்று கேட்காமல் சென்றேன் என்றால் அது சரியாக இருக்காது என்ற காரணத்தால் முதலில் நான் அதை கேட்க விரும்புகிறேன். அவமானமாக இருக்கு. வெவ்வேறு விஷயங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனலைஸ் சர்ச் குரல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய திருச்சபையை சார்ந்த ஒரு மூத்த சகோதரர் இது போன்ற ஒரு நிலையில் ஒரு நிறுவன கொலைக்கு பலியாகி இருக்கிறார் என்றால், அந்த பலியானவருக்காக நாங்கள் வெகுந்த இந்த 5ஆம் தேதி ஜூலையோ இந்த மாதத்தில் ஒரு நாளையோ அவர் வாழ்க்கை சம்பந்தமாக விஷயங்களை யோசிப்பதற்கு திருச்சபையில் புதிதாக வருபவர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று அந்த செல்வா நீங்க கூறினீர்களே, அந்த வேகம்லாம் எங்க போயிடுச்சு. இந்த சபைக்குள்ளாக போக பொதுவா கேட்கும். அது கேட்கும் போது என்னையும் சேர்த்து வச்சுதான் கேட்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்திரை எந்த முத்திரை, அதனால அந்த முத்திரையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அவமானத்தோடு இருக்கும். கேத்தலிக் சர்ச்சு, புராட்டஸ்டன்ட் சர்ச்சு, பெண்டிகாஸ்டல் சர்ச் எல்லாம் நான் பிரிக்க வேண்டும். எல்லோருமே முதலில் இந்த நாளை அவர்கள் அனுசரித்திருக்க வேண்டும். தெருவில் போய் பேசலாம் நான் சொல்லல, பெரிய மாநாடுதான் போடுங்க நான் சொல்லல. உங்களுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும், உங்களுடைய பயிற்சி நிலையங்களிலும், உங்களுடைய செமினரிஸ், உங்களுடைய நொவிஷியேட்ஸ், உங்களுடைய கல்லூரிகள், நீங்கள் நடத்துகின்ற நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களில் அவருடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டாமா? நான் படித்த, என்னை உருவாக்கிய புனித வரலாறு கல்லூரியை கேட்கிறேன். புனித வரலாறு கல்லூரியில் ஒரு ஓரத்தில் ஒரு பார்க்கு ஸ்டாலின் சுவாமி பார்க்கிங் போட்டிருக்காங்க. தேடி பார்த்த கேம்பஸ்ல எங்கடா இருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஒரு பார்க்குக்கு பேர் வச்சிருக்காங்க. நல்லது வச்சிருக்காங்க. மாணவர்கிட்ட கொண்டு போக வேண்டாமா? இந்த கல்லூரியில 4000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கல்லூரியும் சொல்லலாம். நான் படித்த கல்லூரின்றதான சென்ட் ஜோசப் உதாரணம் காட்டுறேன். ஹோலி கிராஸ் கல்லூரிக்கு போயிட்டு ஒருவர் வந்திருக்காரு.
ஹோலி கிராஸ் கல்லூரியில் படித்த ஒரு அம்மா வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு கூடவே இருக்கிறாங்க. நான் பண்ணுற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டேன். ஆசிரியராச்சும் வீட்டில் பொய் சொல்ல வேண்டியது எனக்கு பொய் சொல்ல முடியாத நிலைமை. அவங்க படித்த ஹோலி கிராஸ் கல்லூரியில் ஏன் இதை நடத்தவில்லை? தயவுசெய்து எந்த எந்த ஒரு கோபமும் தனிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல இல்லை. திருச்சபை அவரை சொந்தம் கொண்டாட மறுக்கிறது என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்ற ஆண்டு அவருடைய கிராமத்தில் அவருடைய சிறையை வைப்பதற்கான ஒரு நிகழ்வு அதுக்கு மேல கூட இருக்கலாம். பிஷப்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த வேலையிலும் நான் அவர்களை வைத்தும் இதுதான் பேசினேன் என்பதை வலியுறுத்துகிறேன். ஆகவே நாம் அவருடைய வாழ்க்கையை கொண்டாடுகிறோம் என்பது நமக்கு பெருமையாக இருந்தாலும், ஏன் கொண்டாடுகிறோம் என்பது நாம் இந்த விளக்கத்திற்குள் வளரங்க பேசியிருந்தாலும், திருச்சபை இதை அனுசரிக்கவில்லை, அனுசரிக்க தவறி இருக்கு என்ற விஷயத்தை நான் கென்னடியிடம் அவருடன் இணைந்து நாங்கள் இதை செய்ய தயாராக இருக்கிறோம். இதை ஒரு வெகுஜன ஒரு கடிதமாக திருச்சபையுடைய தலைவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பது நம்மை சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு கூட்டு முடிவாக இருக்கிறது. எப்பொழுதும் இந்த போராட்ட களத்தை பேசுவது, சமீபத்தில் சிபிஎம் கட்சியினுடைய சிறுபான்மை அமைப்பு இந்த FCRA சம்பந்தமான ஒரு போராட்டம் நடத்தினார்கள். ஒரு விளக்க கூட்டம். அவருடைய கட்சியை சார்ந்த 2 நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய மதுரை பாராளுமன்ற உறுப்பினரும் கேரளாவை சார்ந்த ஜான் பிட்டாஸ் அவர்களும் மதுரை ஒரு அணியான கூட்டத்தில் பேசினார்கள். அரங்கத்தில் பல நபர்கள் இருந்தார்கள். மேடையில் 1-2 பிஷப்ஸ் இருந்தாங்க. அப்ப நான் முதல்ல கூறியது அதுதான், பரவாயில்ல, FCRA சம்பந்தமாக ஒரு நாள் ஜெபம் பண்ணீங்க, 28ஆம் தேதி நினைக்கிறேன். கோயிலில் போய் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டீங்க. நீங்க ஜெபம் பண்றதுல எனக்கு எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. தயவுசெய்து அது வந்து பிரைவேட் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் நம்பிக்கைகள் இருக்கு. அந்த நம்பிக்கைகள் படி பண்ணுங்க. ஆனால் அரசியல் ரீதியாக நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை அரசியல் ரீதியாக ஃபேஸ் பண்ணுங்க. இந்த முறை நீங்கள் ஒரு இடதுசாரி கட்சியினுடைய அமைப்பின் சார்பாக நடக்கக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் அவர்களுடன் இணைந்து நடத்துகிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு என்று அந்த கூட்டத்தில் கூறினேன். என்ன மெசேஜ் போய் சேர்ந்ததோ தெரியும். அதே வேலைதான் இங்க கேட்கிறேன். நாம் எடுக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கை, இது ஏன் திருச்சபையை சொல்லுகிறேன் என்றால், திருச்சபை இந்த கேள்வியை இதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் என்றால் அதுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராக இருந்த ஸ்டானை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எளிமையான வாழ்க்கையை பற்றி பேசினார்கள். அவருடைய அறையை அவர் கட்டி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை கட்டியிருந்தார். ராஞ்சி பகேச்சா என்ற ஒரு நிறுவனத்தை கட்டினார். அந்த பகேச்சா என்ற நிறுவனம் வந்து ஆதிவாசி மக்களை வெவ்வேறு விதங்களில் அவருடைய சுயநிர்ணய உரிமை வந்து நிலைநாட்டுவதற்காக ஒரு தயார் செய்கின்ற ஒரு பயிற்சி கூடமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் பகேச்சா. இந்த பகேச்சா கட்டும் பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு நாங்கள் அருமையான ஒரு சென்டராக கட்டுகிறோம். அவர்களை நம்பி பாருங்கள், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கூறினார், இந்த கட்டிடத்திற்கு, இந்த நிறுவனத்திற்கு 1 பைசா ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரக்கூடாது என்று தலைகீழ நின்றவர் ஸ்டான் சுவாமி என்பதை நினைக்கப்படுகிறது. அவர் செய்கின்ற பணியுடைய ஆழத்தை முழுமையாக புரிந்து கொண்டு FCRA, ஃபாரின் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்ததுன்னா தொடர்ந்து என்னுடைய இந்த பணியை நான் செய்வதற்கு எழுந்தலாகிவிடும் என்ற காரணத்தினால் வேண்டவே வேண்டாம், இதை செய்யணும் என்றால் இயேசு சபையை சார்ந்த அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 ப்ராவின்சஸ் நீங்க பணம் என்னுடைய லோக்கல் பணத்தை அதிலிருந்து கட்டி இந்த பணியை நான் கொண்டு செல்கிறேன் என்று லோக்கல் ஃபண்டை அப்படியே கொடுக்குறேன்னா, இந்த எண்ணெயை முன்னாடி ஒரு 15 மணி நேரங்கள் அவரை விசாரணை செய்த ஒரு காலகட்டம். அவரை கைது செய்வதற்கு முன்பு அக்டோபர் 8ஆம் தேதி இரவுல 2020 கைது செய்யப்படுகிறார். பகேச்சாலை தான் கூட்டிட்டு போறாங்க. அதற்கு முன்பு அவரிடம் எண்ணெயை வந்து விசாரணை செய்கிறார்.
அவர்கள் விசாரணை செய்யும் போது அவரை துருவி 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 கிடைக்கிறது. இந்த கணக்கில் எங்கேயாவது ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்திருக்காங்க இந்த வகைச்சா நிறுவனத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவர்களால் ஒன்றும் பண்ண முடியலன்றது இறுதியாக தெரியும். ஏன்னா காரணம் ஒரு பைசா கூட ஃபாரின் ஃபண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் அடுத்த அவர் மேல வந்த பழிகள்லாம் என்ன தெரியும். மாவோயிஸ்ட், அவர் ஒரு மாவோயிஸ்ட் என்ற ஒரு ஆமா தீவிரமாக சமுதாயத்தில் பேசுகின்றவர்கள், தீவிரமாக குரல் கொடுப்பவர்கள், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் குத்துகின்ற முத்திரை அதுதான். மாணவனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து நான் சென்ட் காலேஜில் சேவினார் ஹாஸ்பிட்டலில் படிக்கும்போது எனக்கு குத்தப்பட்ட முத்திரை தான் இன்னைக்கு வரைக்கும் குத்தப்படுகின்ற முத்திரை. ஒன்றும் வாழ்க்கை மாறி போகுது. எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாதுகாப்புல நம்ம சைவனுக்கெல்லாம் கிடைக்குது. சைவனுக்கெல்லாம் உள்ளார போக வேண்டியதான் பாதுகாப்பு கிடைச்சது. எனக்கு பாதுகாப்பு என்ன கிடைச்சதுன்றது கீதா பாண்டியனுக்கு தெரியும். நான் படிக்கிற காலகட்டத்திலிருந்து நான் திருமணமாகி சட்டக்கல்லூரியில் படிச்சிருக்கேன். ஒரு பக்கம் நான் சட்டக்கல்லூரிக்கு போகணும், இன்னொரு பக்கம் மனைவி சம்பாதிக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியது. ஆலையையும் மதியமும் இரவும் எப்பொழுதும் பாதுகாப்பாக கண்காணிப்பு வளர்ந்தவன் நான் என்பதை தெரிஞ்சுவிட நேர்த்தி அப்படி ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புல வளர்ந்தவர் பிரான்ஸ் சுவாமியை கைது செய்து அவர்கள் துருவி துருவி கேட்ட முக்கியமான விஷயம் வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ். இது ஏதோ வெவ்வேறு இடங்களில் நடக்குது, அங்கு மட்டும் நடக்குது நினைக்காது. இந்த மைக்கேல்பட்டி நிறுவனத்தை தாக்கிய பொழுது நம்ம எல்லாம் பார்த்தோம், நடக்கிறதெல்லாம் பார்த்தோம். ஒரு நீதிபதி அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுத்தாருலாம் உங்களுக்கு தெரியும். சிபிசிஐடி கேட்ட அந்த வழக்கில் வந்து சிபிஐ கொண்டு வந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். சிபிஐ விசாரணை செஞ்சு 168 ஆண்டுகள் செயல்பட்ட அந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு பைசா ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரவில்லை என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது வெளியே தெரியாது. அவருடைய சிபிஐ விசாரணையெல்லாம் நடக்கும் போதெல்லாம் நீங்களாம் பத்திரிகை பார்த்தவர்கள், அதனால கூட நம்ம போக வேண்டாம். ஒரு பைசா ஃபாரின் ஃபண்ட்ஸ் கிடையாது. 10 ஆண்டுகள் அந்த பள்ளிக்கு உள்ளே வந்தவர்கள் ஃப்ரம் அதர் ஸ்கூல்ஸ், பள்ளியிலிருந்து வெளியே போனவர்கள், இவர்களுடைய டிசியும் இவங்க போகும்போது கொடுத்த டிசியும் பார்த்து 10 ஆண்டுகளில் நாட் ஈவன் சிங்கிள் ஸ்டூடெண்ட் மதம் மாறியது அந்த பள்ளிக்கூடத்தில். 10 ஆண்டு தான் அவங்களாம் பார்க்க முடியுது. அதே 10 ஆண்டுகளுடைய என்டையர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறாங்க. நினைச்சு பாருங்க, கேவலம். இந்த சிஸ்டர்ஸ் காங்கிரிகேஷன்ஸ் இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய தலைவர்களுக்கு ப்ரொவின்சியல் சுப்பீரியர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அக்கம்பெனி பண்றவங்க, கண்காணிப்பு சொல்லக்கூடிய அக்கம்பெனி பண்றவங்க. ஸோ அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா தஸ்தாவேஜுகளும் அவங்க வைத்திருப்பாங்க. அவருடைய டாக்குமெண்ட்ஸு, அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், அவர்கள் மேல் வருகின்ற புகார்கள் எல்லாமே வைத்து அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வைத்து நிர்வாகத்தை கொண்டு சென்றிருப்பார்கள். இந்த சிபிஐ அந்த மைக்கேல்பட்டி நிறுவனத்துடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த ப்ரொவின்சியல் ஆஃப் திருச்சியில் இருக்கு. அந்த கன்னியர்கள் மட்டும் போகக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு உள்ளே சென்று அந்த அறைக்கு சென்று ரேண்டமா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க சகாய மேலைங்கிறது வந்து எவ்வளவு சாதாரண ஒரு பேர். கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ மட்டும் படிக்கக்கூடிய சகாய மேலே ஒரு 10 சகாய மேரி வரும். ஒரு காங்கிரிகேஷன்லயும் என்ன சிஸ்டர்கள் ஒரு 10-15 சகாய மேரி இருப்பாங்க. எந்தெந்த ஃபைல தான் அவங்க தூக்க முடியுமோ தூக்கி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தவர்கள் தான் சிபிஐ என்பது நேரத்தில் பதிவு செய்யும். அது மாதிரி தான் இவருடைய இடத்துக்கு வந்தாங்க, ஸ்டானுடைய இடத்துக்கு வந்தாங்க, தேடி வந்தாங்க. அந்த ஊர் கூட கிடையாது. ஊர் இருந்தா முதல்ல எங்க போவாங்க? அலுவலகத்துக்கு தானே போவாங்க. போனது நேரம் ஒரு ரூமுக்கு வந்தாங்க. அவர் ரூம்ல நான் போயிருக்காங்க, தங்கி இருக்கேன். அவருடைய முழுமையான ஹாஸ்பிட்டாலிட்டியை பெற்றவன் நான். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன உறவு என்னன்னா 1970களில் அவருக்கு பழக்கம். அப்ப நான் 70 என்ன வயசுல இருக்கேன்னு நினைச்சுப்பாரு. நான் இவ்வளவு உயரமா இருந்துருப்பேன்னு நினைச்சுப்பாரு. உயரம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்திருக்கும், பட் உடம்பு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த சிறு வயசுலிருந்து அவருடைய பழகி ரசித்து உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருடைய வாழ்க்கையில். அவருடைய அறையில ஒரு கட்டில்,
ஒரு ஸ்டீல் டேபிள், ஒரு சேர், வேற யாரோ வந்தாங்கன்னா அமர்வதற்கு இன்னொரு சேர் அந்த டேபிள் பக்கத்திலே இருக்கும். அந்த இளையராஜா பாடல்கள் ஓடுகின்ற ஒரு செட் இருக்கும், ஒரு செட் வச்சிருக்கோம். காலையில அன்னைக்கு கைதாகிற அன்னைக்கு, சாரி வீடு ரூமை ரெய்ட் பண்ண அன்னைக்கு காலையில இப்படி சம்பவம் நடந்துன்னு உடனே தகவல் கிடைச்ச உடனே அவர்கிட்ட இன்னொரு தொலைபேசி மூலமாக பேசும்போது ரொம்ப பூரா சொன்னார், என்னப்பா இளையராஜா பாட்டு காலையில கொஞ்ச நேரம் கேட்பேன், அதை கூட தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது. அவர் வேற ஒன்றும் இல்லை, அங்கே தூக்கிட்டு போறது. அவங்க வந்தது அன்னைக்கு அவருடைய கம்ப்யூட்டரை எடுக்கிறதுக்காக வந்தாங்க. இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த கம்ப்யூட்டர்ல தான் அவங்க மால்வேரை ஏற்கனவே செட் பண்ணியிருக்காங்க. ஆனா மால்வேர் செட் பண்ண கம்ப்யூட்டர் இவருடைய கம்ப்யூட்டர் வேலை செய்யலைங்கிற காரணத்துக்கு அதுக்கு ரிப்பேர் கம்ப்யூட்டர் இவர் ஆல்டர்னேட்டிவ் வேலை செய்யறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னா அந்த சின்ன கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர்ல இருந்தது. இவங்க மால்வேர் செட் பண்ணா பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து அந்த மால்வேர் செட் பண்ணது ரிப்பேருக்கு போயிருச்சு. அவங்க தூக்கிட்டு போன கம்ப்யூட்டர்ல அவங்க மால்வேர் செட் பண்ணது இல்லாதனால அது வேஸ்டா போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் லைன். அந்த லைன்ல தான் இளையராஜா பாட்டு போனது அந்த லைன்ல தான். ரெண்டாவது லைன் வர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு, யதார்த்தமான அந்த பழைய கம்ப்யூட்டரை கொடுங்க, புது கம்ப்யூட்டர்லாம் வேண்டாம், அந்த புது கம்ப்யூட்டர்லாம் வேணா அது காசு செலவாகுங்க, அவருடைய எளிமையை சொல்றேன், அதனால நீங்க அதே ரிப்பேர் ஆன கம்ப்யூட்டர் கொடுங்க. அப்போ என்ஐஏ கூட கிடையாது, அப்ப என்ஐஏ கிடையாது, அப்ப என்ஐஏ ஃபர்ஸ்ட் இது வந்து என்ஐஏ கிடையாது, செகண்ட் தான் என்ஐஏ. உடனடியாக அதுல மாநில மறுபடியும் போட்டு அந்த கம்ப்யூட்டர் தான் அங்க இருக்காங்க முன்னணி நாள் வந்து தெரிந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வந்து மறுபடியும் ரீட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த கம்ப்யூட்டர் ஆக்சுவலா மேல்வேர் போட்ட கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போறாங்க. அந்த மேல்வேர் போட்ட கம்ப்யூட்டர் தான் அவர் மாவோயிஸ்டோட பேசுனதாக சொல்லப்படுது. நானே சொல்றேன், பேசுனதாக குறிக்கப்பட்டது, கடிதங்கள் வந்தது. மாவோயிஸ்டுகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட 50வது ஆண்டு விழா நடத்துகிறார்கள், நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், அதற்கு நிதி திரட்டுவதற்கு அவருடைய பங்கு போன்ற விஷயங்கள்லாம் அதில் அவங்க மேல்வேரில் போட்டு வச்சிருக்காங்க. அவர் கைது செய்யப்படும் பொழுது கைது செய்வதற்கு முன்பே அவரை முதலில் அழைக்கிறார்கள். அதில் வந்து 15 மணி நேரம் இன்டர்வியூ நடக்குது, என்ஐஏவுடைய இன்டர்வியூஸ் நடக்குது, எல்லாமே அவருடைய இல்லத்தில் தான் நடக்குது. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய 3-4 மணி நேரம் இன்டர்வியூஸ் 6-7 நாள் நடக்குது. 27, 28, 29, 30 ஜூன் 2020, 6 ஜூலை 2020. ஒவ்வொரு நாளும் இரவு எங்களோட ஒரு மணி நேரம் பேசுவார். அந்த என்ஐஏ என்ன கேட்டாங்க, அந்த என்ஐஏ இவர் என்ன பதில் சொன்னார், அவ்வளவு யதார்த்தமானவர். அவருக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. நீங்க பொய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கூட செய்யக்கூடிய நபர் கிடையாது. வக்கீலுக்கு நிறைய ஆலோசனைகள்லாம் கொடுப்போம். அந்த ஆலோசனைகள்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கட்சிக்காரர் கிடையாது. அதெல்லாம் நம்ப மாட்டார். அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை பற்றி கூறுவார். அந்த உரையாடல்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் அதுக்கப்புறம் மூத்த வழக்கறிஞர் நித்யா ராமகிருஷ்ணன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நல்ல குற்றவியல் வழக்குகளை ஆழமாக உச்ச நீதிமன்றத்தில் நடத்தக்கூடியவர்கள், பல காஷ்மீர் வழக்குகளை நடத்தியவர்கள், அவரிடம் பேசுகிறோம். யார் சேர்த்துருவாங்கன்னு தெரியல, இன்னைக்கு 2வது நாள், இன்னைக்கு 3வது நாள், இன்னைக்கு 4வது நாள், இதுதான் நடந்திருக்கு வாங்கிட்டு அங்கே பேசுவோம் சொல்லுவாங்க. அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கும். அவளே படாதீங்க என்று உண்மை யாரையாவது காப்பாற்றுறது நீங்களும் நானும் நம்ம தொழில பார்த்தது கிடையாது. ஆனால் ஸ்டாலின் உண்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை நித்யா ராமகிருஷ்ணனுக்கு இருந்தது போல நித்யா ராமகிருஷ்ணன் இருந்தது இந்த நேரத்தில் ஓப்பனா பகிரங்கமாக கூறப்பட்டது. அதுக்கப்புறம் அவருடைய வழக்கை சேர்க்கணுங்கிற காரணத்திற்காக தான் அவரை மும்பைக்கு அழைக்கிறார்கள். 82 வயசுல ஒருவரை மும்பைக்கு டிராவல் பண்ணி கோவிட் காலம் மறந்துடாதீங்க. 2020 பத்தி பேசிட்டு இருக்கோம். 2020 ஆகஸ்ட்ல கூப்பிடுறாங்க, அங்க வாங்க 6-8-20 அங்க வர சொல்றாங்க. 1700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். கோவிட் காலகட்டம் மறந்துடாதீங்க. கோவிட் காலகட்டத்தில் நம்மளாம் எப்படி இருந்தோம், எங்க இருந்தோம், எதை தட்டிட்டு இருந்தோம் எல்லாம் தெரியும் நமக்கு. எதை தட்ட சொன்னாங்கன்னா தெரியல. அந்த தட்டுதல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்மளாம்.
அதுதான் அடுத்த மாடியில் தட்டுறதை பார்த்துட்டு இருந்திருக்கோம். வீட்டாளர்கள் வச்சுட்டு என்ன நானும் தட்டுன்ற மாதிரி சேர்த்து சொல்றீங்களான்னு சொல்லுவாரு. அவரை போக மாட்டேன் வர மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அவர் சபை அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது பெருமைக்குரிய விஷயம். இங்கே இருந்தால் ஆகஸ்ட் மாதம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இரவு இருட்டிய பிறகு நேரடியாக அதே அறைக்கு வந்து அவர் யாரிடமும் எதற்கு கூட்டிட்டு போறோம் ஒன்றும் சொல்லாம என்னையே வந்து கேம்பஸ்ல வந்து அவரை கைது செய்து சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்து, இந்த வார்த்தைகளை வேணும் அழுத்தமாக சொல்கிறேன், சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்து என்னையே அவருடைய அலுவலகத்திற்கு அவரை கூட்டி சென்று இரவு முழுவதும் அங்கே வைத்து அடுத்த நாள் காலையில அவரை மார்னிங் ஃபிளைட்ல 9ஆம் தேதி மும்பைக்கு கூட்டி சென்று UAPA ஸ்பெஷல் கோர்ட் முன்னாடி அவரை ஆஜர்படுத்தி கைதானார். அவர் கைதாகும் போது அவருக்கு சார்ஜ் ஷீட், முழுமையான சார்ஜ் ஷீட் எல்லாமே முடிந்துவிட்டது. இன்வெஸ்டிகேஷன் ஓவர், இன்வெஸ்டிகேஷன் ஓவர். 15 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. அவரிடம் பெறப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. முழுமையான சார்ஜ் ஷீட் ஃபைல். ஆல்ரெடி அக்யூஸ்ட் அரெஸ்டட். இவரை கூட்டிட்டு போய் இந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசன் கோவிட் காலத்தில் நேரடியாக சிறைக்கு அனுப்பப்பட்டார். இன்னைக்கு வழக்கின நிலையில் இருக்கும்போது நான் விவரமாக அதை கூறி கொண்டிருக்கிறேன். ஆனால் இதை யார் எடுத்து சொல்லுகிறார்கள் என நம்முடைய தேசிய மனித உரிமை ஆணையம் இதை சொல்லவில்லை. மகாராஷ்டிரா SHRC இதை சொல்லவில்லை. ஹைகோர்ட் இதை சொல்லவில்லை. மும்பை உயர் நீதிமன்றம் இதை சொல்லவில்லை. ஐநா சபைக்கு அவருடைய கைது சம்பந்தமாக ஒரு புகாரை அனுப்புகிறோம். UN ஒர்க்கிங் குரூப் ஆர்பிட்ரரி டிடென்ஷன் என்ற அந்த அமைப்புக்கு அனுப்புகிறோம். அந்த அமைப்பு நவம்பர் மாதம் 21ஆம் ஆண்டு 16ஆம் தேதி ஒரு முடிவுக்கு வந்து கிளியரா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு, நான் குறிப்பிட்ட எல்லா ஃபேக்ட்ஸையும் குறிப்பிட்டு கைதாகும் போது என்னெல்லாம் செய்ய வேண்டும் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மளாம் வெவ்வேறு வழக்குகளை பேசிட்டு இருக்கோம். அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் கூட, நெசசிட்டிஸ் கூட, லீகல் பைண்டிங் பிரின்சிபிள்ஸ் கூட இங்க ஃபாலோ பண்ணாம கடத்திட்டு போன நபர் தான் யாரு? ஸ்டான். என்னையை கடத்திட்டு போனதுதான் ஸ்டான் என்பதை நான் கூறவில்லை. ஐநா சபையுடைய ஒர்க்கிங் குரூப் அண்ட் ஆர்பிட்ரரி டிடென்ஷன் அவருடைய அந்த தீர்ப்பில் கூறியிருக்கிறார். அதுக்கு பின்பு நடந்த எல்லா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களும் அவர்கள் மிக தெளிவாக கூறி இது ஒரு கோவிட் கால சட்டத்துக்கு புறமான கைது என்பதை கூறியிருக்கிறார்கள். இங்க பேசும்போது யார் என்று மறந்து வைத்தது, உயில் சம்பந்தமாக யாரும் பேசுறீங்க கரெக்டா? நீங்களா? அவர் உயில் எழுதி வைக்கல. நீங்க அவர் ஒரு உயில் எழுதினார் என்பதை நான் இங்கு கூற விரும்புகிறேன். அந்த உயிலை என்னிடம் ஒப்படைத்தார் என்பதையும் கூற விரும்புகிறேன். அந்த உயிலை நாங்கள் படித்தோம் என்பதையும் கூற விரும்புகிறேன். ஆச்சரியப்படுகிறேன். இது அவருடைய புத்தகத்தில் இருக்கு. அந்த உயில் கைதாவதற்கு முன்பு அவர் அந்த உயிலை குறிப்பிடுகிறார். ஆங்கிலத்தில் ஆங்கில புக்கு இருக்கு. நான் சுருக்கமாக அந்த முதல் பாகம் மட்டும் வாசிக்கிறேன். இதன் வழியாக எல்லோருக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது, நான் கைதானால், இஃப் ஐ எம் அரெஸ்டட், நான் உணவு அருந்துவதை நிறுத்தி விடுவேன். I will stop eating and drinking, including water. That will bring speedy end to my bodily life. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடம்பை வந்து வேகமாக இறுதி கட்டத்திற்கு தள்ளிவிடும். சோனமுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பாங்க, 20, 21 எப்படியாவது போட்டு பார்ப்பேன் என்ன கெட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதே ட்ரைபை சார்ந்தவர். I humbly request that my dead body be handed over to the nearest medical college hospital for medical research and scientific study. Stand on own will. And I desire that this action of mine be an expression of my dissent to and protest against. இதை நான் எதற்கு செய்கிறேன் என்றால், இது வந்து நான் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்டாக எடுத்திருக்கிறேன்னு சொல்றேன். இன்னைக்கு நாம் இங்கே கூடுவதற்கு காரணமே இது போன்ற நபர்களுடைய
வாழ்க்கையில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையை உள்வாங்குவதற்காக நான் இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு அந்த அந்த நம்பிக்கை இருக்குன்னு பாருங்கள். என் உயிரை நான் தியாகம் செய்ய விரும்புகிறேன், என் உடலை நான் இறந்த பிற்பாடு என் உடலை என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். ஆனால் அந்த உடலை இது போன்ற விதத்தில் நான் கொண்டு செல்வதற்கு காரணம் ஒரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ் பாதுகாக்காமல் இருக்கப்படுகிறது, பேச்சுரிமை தடுக்கப்படுகிறது என்றெல்லாம் குறித்து அதுக்கப்புறம் தனக்கு இருக்கக்கூடிய நான் என்ன குற்றம் செய்தேன், நான் என்ன குற்றம் செய்தேன், என் மேலே இப்படிலாம் வழக்குகள் போட்டு என்ன வழக்கிட்டு இருக்கிறதுக்கு என்று பட்டியலிட்டு அவர் கூறுகிறார். 5th schedule to the Constitution, Tribal Advisory Council, கணக்குறிஞ்சி முதலில் பேசும்போது கூறினார், இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க அந்த காரணத்திற்காக என்று ஒரு 8 காரணங்களை பட்டியலிட்டு எங்களுக்கு 8ஆம் தேதி அப்படி கைது செய்து கொண்டு போயிட்டாங்க போது எங்களுக்கு பயம் இதில் தான். காரணம் இது அவர் கையில் இல்லை, எங்க கையில் இருக்கு. இதை தெரிந்தவர்கள் ஒரு 3 நபர்கள், எங்க 3 பேர் கூட தொலைபேசியில் தண்ணி குடிக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஏன்னா இது ஸ்டாண்ட், இது வேற யாரும் கிடையாது. உண்மையான பயத்தில் இருந்தோம். ஒரு லாயர், ஜெசுவிட் லாயர், அவரோட அந்த ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெசுவிட் லாயரை ஸ்டேஷனுக்கு அனுப்பணும், சாரி என்ஐஏ அலுவலகத்துக்கு அனுப்பணும். வழக்கை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அவருக்கு தண்ணி சாப்பிட்றாரான்னு மட்டும் பாருங்க. தண்ணி குடிக்கிறாரா, வேற மாதிரி அவர் குடிக்கிறார், தண்ணி குடிக்கிறாரான்னு பாருங்க. அவர் காத்திருந்து பார்த்தார், தண்ணி குடிக்கல, தண்ணி குடிக்க தயார். அவருடைய உயிரில் அவருக்கு ஞாபகத்தில் இருந்தது என்பதுதான் உண்மை. இரவு ஃபுல்லா இருந்தாரு, ஒன்றும் குடிக்கவே இல்லை. காலையில் எழுந்து எப்படி குடிப்பாருன்னா ஆசிரியர் சொன்னார், அது தேவையே கிடையாது, அவர் குடிக்கல. மும்பை போற வரைக்கும் அவர் ஒண்ணுமே சாப்பிடல, உணவு அருந்தவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. 82 வயசு. அந்த ஆழ்ந்த நம்பிக்கையை பாருங்க. அந்த நம்பிக்கையை நாம் உள்வாங்கும் போதுதான் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சரியான நம்பிக்கை என்றுதான் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களுக்கு எனக்கு சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த நிகழ்வு. மும்பையில சிறைக்கு போற வரைக்கும் சாப்பிடுங்க. சிறைக்கு சென்ற பிற்பாடு கூட இருந்த தோழர்கள், அருண் ஃபெரேராவா இருக்கட்டும், வாரவராவா இருக்கட்டும், சிறையில் அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் தான் அவரிடம் பேசி, ஆண்மையாக இருக்கட்டும் பேசி, இப்படி நீங்கள் தொடர்ந்து போராட்டத்தை கொள்வதன் மூலமாக நமக்கு எதுவும் கிடைக்காது. நீங்கள் வந்துட்டீங்க, நாம் உங்களோட இருக்கிறோம், நீங்கள் ஒன்றாக நாம் இந்த சிறையில் வாழ்க்கையை கொண்டு செல்வோம் என்ற உறுதியை கொடுத்த பிற்பாடுதான் இதை தள்ளிவிட்டு அவர் உண்ண ஆரம்பித்தார், குடிக்க ஆரம்பித்தார் என்பதுதான். ஸோ ஸ்டானுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் இருந்தது என்பது நான் பேசி மறக்கிறது. அந்த பில்லில் இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் கண்டிப்பாக கணிதம் உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வார் என்று நான் கருதுகிறேன். தமிழில் இருக்காங்க, அந்த தமிழ் வருஷம் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வார். அவருக்கு என்றைக்குமே அவருடைய தாழ்ச்சியை பற்றி பலர் பேசினார். அவருடைய உடை சார்ந்த தாழ்ச்சி ஒரு பக்கம், உணவு சார்ந்த தாழ்ச்சி ஒரு பக்கம், மற்றவர்களை சமமாக நடத்துபவர்களை இருக்கக்கூடிய தாழ்ச்சி. அந்த சமமாக நடத்துவதில் கெனடி சொன்னதை விட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள். அந்த கதையை இதுவரைக்கும் கேட்டது இன்னும் தான் கேட்டேன். அவங்க அக்கா ஐஎஸ்ஐ ட்ரைனிங் போகும்போது அவங்க அக்கா பெட்டியை வந்து ஸ்டாண்ட் வாட்ச் பண்ணி நினச்சி அவங்க அக்கா பெட்டி முதல் முறை கேட்டு 2019 அவர் அங்கிருந்து ஜூன் மாதம் வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அங்கே வரும்போது பெங்களூரில் கொஞ்ச நாள் தங்குறாரு, அப்புறம் மற்ற இடங்களில் தங்க வேண்டும் என்பது. என்னைக்குமே
நிறுவன திருச்சபையுடைய கட்டிடங்களில் தங்க மறுத்தவர் ஸ்டாலின் என்பதை பதிவு செய்கிறார். மறுத்தவர். எந்த நோயாளர் கல்லூரியில் அவருடைய ஆஷஸ் கொண்டு போய் வைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தவர் அங்கே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி பெருமையாக பேசினாரோ அந்த கல்லூரிக்கு செல்ல மாட்டார் ஸ்டான். எனக்கும் அதுக்கு சம்பந்தமில்லை கூறுவார். மிஞ்சி போனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐக்க ஃபோர்ஸ்ல ஒரு ரூம்ல, ஒரு பழைய கட்டட ஐக்க ஃபோர்ஸ்ல அந்த ரூம்ல தங்குவார். வேற எந்த நகரத்துக்கு போனாலும் தன்னுடைய மாணவர்களுடைய வீட்டில் தங்குவார். அவருக்கு நிறைய மாணவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம், இன்னும் பலர் வந்து உயிரோடு இருக்காங்க. அவங்க வீடுகளுக்கு போவார், தங்குவார். ஒரு நாள் 2 நாள் உரையாடலுக்காக போவார். ஒரு வீட்டில் தங்கி எல்லாரையும் பேசுவார். திருச்சிக்கு வந்து அவங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் இருக்கு, அவங்க எல்லாம் கூப்பிடுவார். திருச்சியில் அவருக்கு உறவினர்கள் தான் இருக்காங்க. ஒரு நாள் போய் உறவினர் வீட்டுக்கு போய் உட்காருவார். அந்த 2019 ஜூன் மாதம் பாதுகாப்பு அங்கே வாரண்ட், அவர் மேலே வாரண்ட்டு, அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டா அனௌன்ஸ்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன, கட்டிலு, இந்த டேபிள், இந்த சேரு, இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் வீட்டில் தங்குங்கன்னு சொன்னாங்க. 30 நாளைக்கு மேலே வீட்டில் தங்கியிருந்தாங்க. எங்களுக்கு வீட்டில் நாங்கள் இன்னும் வருத்தப்படுறது என்னன்னா, ஒரு நாள் கூட அவர் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் சேர்ந்து அவரோட ஒரு ஃபோட்டோ கூட இருக்கு அப்படின்ற வருத்தத்தில் இன்னைக்கு ஆழ்வார். அப்படி இருக்கும்போது தான் ஒரு கூட்டம் மக்கள் கண்காணிப்பதில் ரொம்ப பாதுகாப்புடன் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும். ஒரு 60 பேர் வந்தாங்க. அன்னைக்கு கூட அவர் பாதுகாப்பை கருதி எல்லா மொபைல் ஃபோனையும் சீஸ் பண்ணணும். என்ட்ரன்ஸ் வரதெல்லாம் என்னுடைய அலுவலகத்தை சார்ந்தவங்க கேமரா தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், மற்றவங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம எடுத்தோம்னா அது அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும். இத்தனை பேர் வந்திருக்காங்க, அமைப்புகள் சார்ந்தவங்க வந்தாங்க, கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்தாங்க. எல்லாருடைய டெலிஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்ட்ரன்ஸில் வச்சு தான் வர வச்சோம். ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு ஃபோட்டோ கூட இல்லை கிடைக்கல என்ற வருத்தம். அப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் பர்சன். இன்னைக்கு திருச்சபையில் இன்னைக்கு நிறைய எஃப்சிஆர்ஐ சார்ந்த விவாதங்கள்லாம் போயிட்டு, இந்த எஃப்சிஆர்ஐயில் கட்டப்பட்ட கட்டிடங்கள்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கிறது போன்ற விஷயம் சரியான விஷயம், சரியான சிந்தனைகள்லாம் போயிட்டு. இவருடைய பார்வை பாருங்க, எஃப்சிஆர்ஐயில் என்னவா இருக்கு, கம்ப்ளீட்லி வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு பார்வை. முதல்ல நம்ம எல்லோரும் அவரிடம் வாழ்க்கையிலிருந்து உள் வாங்கக்கூடியது என்னன்னா, என்னைக்குமே முன் வரிசையில் நின்றே அவரை பார்க்க முடியாது, எப்பொழுதும் பின்னே தான். 2019, 2008, 2009 இந்த மாதிரி நேரங்களில் ஜார்க்கண்ட்ல ஒரு யுஎன்டிபி ப்ரோக்ராம் அப்போ நடத்தி கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு 2012 எல்லாம். அப்போ ஜார்க்கண்ட்ல ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியோட ஒரு உரையாடல், சிறையில் இருக்கக்கூடிய அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸை வந்து எப்படி நடத்துவது போறது, காவல் நிலையங்களில் இருக்கக்கூடியவர்களை எப்படி லீகல் எய்ட் மூலமாக சட்டத்துக்கு புறம்பாக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு கூட்டம். ஸ்டானை கூப்பிட்டுருந்தோம், ஸ்டான் வரல. ஸ்டான் வரலைன்னொடனே ஸ்டேஜில் எல்லாம் ஜட்ஜஸ்லாம் உட்காந்துருக்காங்க. நான் இங்கே ஓடிட்டு இருக்கேன். ஹிந்தி தெரியாத ஒருவர் வந்து ஹிந்தி தெரிந்த மாநிலத்தில் ப்ரோக்ராம் நடத்துவதுலாம் ரொம்ப விசித்திரமான விஷயம். சடனாக பார்த்தா அவர் பையோடு வந்து இறங்கிட்டார். அதே ஜிப்பாவோட அதே பையோட வந்து பின்வரிசையில் உட்காந்துட்டார். உட்காந்தவுடனே நினைச்ச இந்த ரூமில் எப்படியாவது ஒரு வெடி உழப்போது. அந்த ஜட்ஜஸ் எல்லாம் பெரிய கை சூட்டெல்லாம் போட்டு உட்காந்துக்கிட்டு லீகல் பற்றி கதை சொல்லிட்டு இருக்காங்க. வெடி வைக்கிறதுக்கு ஆள் உள்ளார வந்துட்டாங்க. சொன்னால் அப்படி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அரங்கத்தில் ஏற்ற உட்பாடு அவருக்கு எப்போ இருக்கக்கூடிய அந்த நடுக்கம், வாழ்க்கை நடுக்கம் உடலில் புரிஞ்சுக்கிட்டு கேட்ட கேள்விகளுக்கு அந்த இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ், பின்னாடி நம்முடைய மாநிலத்துக்கு சீஃப் ஜஸ்டிஸ் அவர் பேர் வாங்கிச்சு, அவர் பதில் சொல்ல முடியாமல் அமர்ந்தார் என்பதுதான். ஏன் அவருக்கு இந்த உணர்வு என்றால், அவர் 4000 ஆதிவாசி மக்களை சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக ஒரு பொதுநல வழக்கை ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்தவர். அவர் அந்த வழக்கு என்ன நிலுவையில் இருக்கு.
அதற்கு முன்னாடி பத்தங்கடி சார்ந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு எஃப்ஐஆர்ல 11,000 சொற்ற நபர்களுக்கு எதிராக 11,900 பீப்புளுக்கு எதிராக ஒரே எஃப்ஐஆர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களை சார்ந்த ஆதிவாசி மக்களுடைய பெயருடன் ஒரே எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் பட்டியலில் 3வது எஃப்ஐஆர் இவருடைய பேர். அதில் இவர் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், 20 அக்யூஸ்ட். அதெல்லாம் இன்டெலெக்சுவல்ஸாக போட்டிருக்கக்கூடியவர்கள், அதில் இவர் அக்யூஸ்ட். அப்போ இங்கிருந்து வேகமாக போராட பார்த்தீங்கன்னா கெனடி கேட்டார், சொன்னார் இந்த போகாதீங்கன்னா நாங்களாம் சேர்ந்து கேட்டோம். அப்போ அவர் சொன்னது இல்லை, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பதவிக்கு வருது, என் கட்சி வருது, என் மக்களுடைய கட்சி பொறுப்புக்கு வருது, அந்த நேரத்தில் அங்கே போயிடுவேன், எனக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி யார் பேச்சும் கேட்காம ஓடினார். மதுரையிலிருந்து ஓடினார், நேரம் அங்கதான் போய் இறங்கினார். பதவி ஏற்பு விழாவிற்கு முன்பு அங்கே தேர்வு செய்யப்பட்ட முதல் மந்திரி ராஞ்சி ஆர்ச் பிஷப்போ அவரை சந்திக்கிறார். அந்த ஆர்ச் பிஷப் அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார், அந்த 20 பேர் மேல போட்ட வழக்கை நான் உடனடியாக கண்டிப்பா வித்ரா பண்றேன். அவர் வித்ராவும் பண்ணல, ஸ்டாண்டிங் பண்ணார். ஸோ ஒரு பிஐஎல் ஃபார் பீப்புள் இன் கஸ்டடியில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான் ஸ்டான் என்பதை நாம் இந்த நேரத்தில் மறக்கக்கூடாது என்பதை கூட வருகின்றேன். அதுதான் நம்முடைய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம், காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்திற்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இந்த ஒழுங்கு அதில் வருது. இந்த பர்சன் who initiated BIL on this. இன்னைக்கு வழக்குடைய நிலைமை என்னவென்றால், நம்ம எல்லாம் சொல்றோம் இது ஒரு நிறுவன கொலை என்பதை அடித்து கூறிக்கொண்டிருக்கிறோம். SHRC இல்லைன்னு சொல்லிடுச்சு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இல்லைன்னு சொல்லிடுச்சு. தேச சபை எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல திருச்செவி பற்றி நான் சொன்னதெல்லாம் ஸ்டாண்ட்ஸ். சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் எடுத்திருக்கிறது. பீமோ கொலைகான் 16 என்பதுதான் எண்ணிக்கையாக இருக்க வேண்டும். ஸ்டான் இறந்தார் என்ற காரணத்திற்காக, பீமே கொலைகான் வழக்கில் எல்லாரும் இப்ப ஜாமீன்ல வந்தாங்க என்ற காரணத்திற்காக அது 15ஆக குறைவதற்கு நாங்கள் வாய்ப்பு அளிக்க மாட்டோம். ஆகவே ஸ்டான் மேல போட்டிருக்கக்கூடிய வழக்கு ஒரு நிறுவன கொலை அப்படின்ற அந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று இவர்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஜெயமுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டாலும் உயர் நீதிமன்றத்தில் அதுக்கு வேற வழியெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னாலும் மறு வழக்கு இப்போ டிசம்பர் 25 போட்டு அதுவும் நிலுவையில் இருக்கு என்ற அந்த செய்தியை கொண்டு வர. இந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி அரசுல இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது கண்டிப்பா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கேதான் அவர்கள் நம்மை போன்றவர்களுடன் ஐக்கியப்படுகிறார்கள். இந்த மாதிரி காவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுகின்ற மிக கொடூரமான சித்திரவதைகள். இவருக்கெல்லாம் மே 2019 15ஆம் தேதி கோவிட் அட்டாக் ஆகும்போது அவர்களோட சிறையில் இருந்தவர்களுக்கு ஒரு 8-9 பேருக்கு கோவிட் அட்டாக். அந்த 9 பேர் சார்பாக நான் தான் மனு செய்கிறேன், மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு சார்பாக. நம்ப மாட்டீங்க, அவர் கைது செய்யப்பட்டாச்சு, அவர் இறந்துட்டாரு. இறப்பு அன்றைக்கு 5 ஜூலை 2021 அந்த இறப்பு அன்று தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது எங்க போய் சொல்றது கேட்டு நினைச்சு பாருங்க. இது இன்ஸ்டிடியூஷன் மர்டர், வேற என்ன மர்டர்? ஒரு காவலில் இருக்கும் போது அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு தள்ளுவதற்கு நீங்கள் தயாரில்லை. உங்களுக்கு கொடுத்த புகாரை நீங்கள் விசாரிப்பதற்கு தயாரில்லை. அந்த விசாரணையை துவக்கி இருந்தீங்க என்றால் ஓரளவுக்கு இவரையும் மற்றவர்களையும் நம்ம வேகமாக காப்பாற்றி இருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை. இது போன்ற இந்த வயசுல இருக்கக்கூடியவரை நீங்க அங்க வச்சிருக்கணுமா? பலருக்கும் இதை வைத்து இதை வேகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இதையெல்லாம் தடுத்தது இது போன்ற நிறுவனங்கள். மாநில மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம் எல்லாம் மறந்துவிடும், நீதிமன்றங்கள் எல்லாம் மறந்துவிடும். ஆகவே இந்த இன்ஸ்டிடியூஷனல் மர்டரை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நம்மை சார்ந்தவர்கள், ஜாக்டை சார்ந்தவர்கள் தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சராசரியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளில் கைதாகும் போது எப்படி எல்லா சட்ட விதிகளும் மீறப்படுகிறதோ அதே மாதிரிதான் அவருக்கும் நடந்தது என்பதை பார்க்கிறோம். வீட்டில் உங்களை சர்ச் பண்றாங்கன்னா தமிழ்ல கொடுக்கலைன்னா, சர்ச் வாரண்ட் தமிழ்ல கொடுக்கலைன்னா வாங்குவீங்களா? அவருக்கு மராத்தியில கொடுத்தாங்க. ஹிந்தியில கொடுத்திருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மராத்தியில கொடுத்தாங்க. சொல்றாரு இது ஹிந்தி கிடையாதுங்க, இது மராத்திங்க,
எனக்கு தெரியாது மராத்தி லாங்குவேஜ் தெரியாது, நீங்க பேசுறவெல்லாம் மராத்தி, சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு நீங்க மகாராஷ்டிரா ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்றெல்லாம் போராடியது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய போராட்டங்கள்ல பேசிட்டு பாருங்க, நம்முடைய அமைப்புகள்ல இயக்கங்கள வேறு விஷயங்கள்லாம் பேசி வருவாங்க. ஆகவே இதை தொடர்ந்து இந்த 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 ஸ்டாலின் சுவாமி என்பவர் நம்முடன் தொடர்ந்து இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அவர் போன்றவர்களிடமிருந்து ஒவ்வொருவரும் ஆழமாக தொடர்ந்து போராட்ட களத்தில் இருப்பதற்கு பலம் பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு தொடர வேண்டும். என்னுடைய வேண்டுகோள், இது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்வாக அடுத்த ஆண்டு பல மாதங்களுக்கு முன்பு நாம் திட்டமிட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். இதே திருச்சியில் செய்வோம். பல வயதில் அரசியலில் பயன்படுத்துகிற வார்த்தையை நாம் பயன்படுத்த விரும்பவில்லை. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் அவர்கள் நடத்துகின்ற ஒரு அனுசரிப்பாக அந்த அனுசரிப்பை மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு. அதுக்கு நம்பிக்கையாக ஒரே ஒரு விஷயத்தை கூற வேண்டும். நாகர்கோயிலில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆசிரியர் கூறினார். அதில் இருந்தவர்கள் 2 பேரும், ஒருவர் அவர் பேரு விஜய், அவர் ஃபர்ஸ்ட் இயர் பிரசிடென்சி காலேஜ் ஒருவர் படிக்கிறார், இன்னொருவர் செகண்ட் இயர் தியாலஜி படிக்கிற டிடிஎஸ். அவங்க 2 பேர் தான் அன்னைக்கு இருந்தாங்க. தயவுசெய்து போகணும்னு சொல்லி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த 2 பேர் அங்கே போய் சார்பாக நின்று பேசியதன் காரணமாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட, போஸ்ட்மார்ட்டம் பெற்ற ஒரு 2 மணி நேரத்தில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அன்று இரவு அந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட அடுத்த நாள் இன்னும் 8 நபர்கள் உள்ளே அவர் அழித்ததற்கு காரணம் என்று கைது செய்யப்பட்டார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பெறப்பட்டது. போஸ்ட்மார்ட்டத்துடைய வீடியோகிராஃப் கிடைக்கவில்லை என்றும் தொடர்ந்து போராடியது ஃபேமிலி, தொடர்ந்து போராடி இறுதியாக நேற்றைய தினம் மதியம் தான் அந்த வீடியோ கொடுக்கப்பட்டது. டீன் கழுத்தை போட்டு நெருக்கிற அளவுக்கு வேற எதுவும் ப்ரெஷர் கொடுத்த முற்பாடு வேற வழியே இல்லாம யாரோ லியோன்னு சொல்லி ஒரு ஆள் அந்த டீனார் வாங்கி பாடி வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அவர்கள் பெற்று 2 சென்ட் நிலத்தை பெற்று ஒரு பணி, அரசு பணியை பெற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹெட் பை ஏடிஎஸ்பி வாங்கி வந்திருக்கிறார்கள். நீதிமன்ற தலையிலே இல்லாமல் நண்பர்களே, இளைஞர்கள் என்ன செய்ய முடியும் என்பதற்காக உதாரணமாக சொல்கிறேன். இதில் யாருமே ஒரு 25 வயசுக்கு மேலே கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. இங்கே தான் அங்கே ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இளைஞர்களால் இவ்வளோ செய்ய முடியும் என்று இருக்கும்போது நாம் எல்லாம் ஸ்டாலின் சுவாமியுடைய நிகழ்வை இளைஞர்களும் ஒப்படைப்போம். அவர்கள் அதை வெவ்வேறு விதங்களில் அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்லும் ஸ்டாலினுடைய இது போன்ற ஆண்டு நிகழ்வுகள் என்பதை கூறி இளம் இளைஞர்கள், பெண்களும் ஆண்களும் இதை கொண்டாடுகின்ற, அனுசரிக்கின்ற, அதிலிருந்து நம்பிக்கை பெறுகின்ற நிகழ்வுகளாக இந்த நிகழ்வு இருக்க வேண்டும். அதற்கு முழுமையாக நாம் அனைவரும் கூட்டாக பணி செய்வோம் என்று உறுதி ஏற்கின்ற ஒரு தினமாக இந்த தினத்தை கொண்டாடுவோம்.